76வது குடியரசு தின விழா அணிவகுப்பு ஒத்திகை சென்னையில் நடைபெற்றது. நாட்டின் 76வது குடியரசு தின விழா வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட உள்ளது. சென்னையில் நடைபெறும் விழாவில் ஆளுநர் RN ரவி தேசிய கொடியை ஏற்றி வைத்து முப்படைகள் மற்றும் காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார். இதற்கான ஒத்திகை நிகழ்ச்சி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள காமராஜர் சாலையில் நடைபெற்றது. அதில் ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் வரும்போது எப்படி அணிவகுப்பு நடத்த வேண்டும் என்ற ஒத்திகை நடைபெற்றது. மேலும் முப்படை வீரர்கள், காவல்துறையினர், மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர், தேசிய மாணவர் படையினர், பள்ளி கல்லூரி மாணாக்கர்களின் அணிவகுப்பு மற்றும் கலை நிகழ்ச்சிக்கான ஒத்திகையும் நடைபெற்றது. அடுத்து கடற்படை பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். வீட்ல இருந்தே என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்காதீங்க. இங்க ஒருத்தர் வீட்லயே சோப்பு தயாரிச்சு மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. The Air Force float is led by Wing Commander P. Basoon. குடியரசு தின விழா ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெறும் நாட்கள் மற்றும் குடியரசு தினம் அன்று காமராஜர் சாலையில் பொதுமக்களின் வாகனங்கள் அனுமதிக்கப்படாது என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். காந்தி சிலை முதல் போர் நினைவு சின்னம் வரை காலை 6 மணி முதல் நிகழ்ச்சி முடியும் வரை வாகனங்கள் அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் தெரிவித்துள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் காமராஜர் சாலையில் உள்ள காந்தி சிலை அருகே குடியரசு தின விழா நடைபெறும். ஆனால் அந்த பகுதிகளில் மெட்ரோ பணிகள் நடைபெற்று வருவதால் மாற்று இடமாக உழைப்பாளர் சிலை அருகே குடியரசு தின விழா நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது.